Hello everyone. Welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது ஒரு play Every Man in His Humor written by Ben Jonson. இது PGTRB Unit 1ல prescribe ஆயிருக்க டாபிக். Before we get into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இது 2 பார்ட்ஸா நான் இந்த பிளே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் இருக்கும், பிளே பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும், கேரக்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன், அடுத்ததா வி ஹாவ் ப்ரிலோக் இருக்கு, பிளே ப்ரிலோகோட டீடைல்ஸ் சொல்றேன். அடுத்து ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஆஃப் த சம்மரி பார்ப்போம். ஸோ இது 5 ஆக்ட் பிளேங்கிறதுனால ரிமைனிங் 4 ஆக்ட்ஸ், ஆக்ட் 2, 3, 4 and 5 அண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், இது வந்து செகண்ட் பார்ட்ல நீங்க பார்க்கலாம். ஓகே, பிஃபோர் வி கெட் இன் டு த கிளாஸ், அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. In the first place, author introduction. Ben Jonson is a very great playwright of English. நம்ம ஷேக்ஸ்பியருக்கு அடுத்த ரேங்க் வந்து பென் ஜான்சனுக்கு கொடுப்போம். His full name is Benjamin Jonson. He was born in the year 1572 and he died in 1637. ஓகே, ஸோ எலிசபெத் ஏஜ்ல பிறந்திருக்காரு. அண்ட் அவரோட அதிகமா அவர் எழுதினது பார்த்தீங்கன்னா ஜெக்கோபியன் ஏஜ்ல, ரைட், ஜேம்ஸ் ஒன்னோட பீரியட்ல, அதான் ஜெக்கோபியன் ஏஜ்ல அவர் ஒரு ப்ராமினன்ட் பிளே ரைட்டா அறியப்படுறார். He was an English playwright and poet. Johnson was a great dramatist, poet and essayist. ஸோ அவரை பாருங்க, ஒரு போயட்டாகவும் இருந்திருக்காரு, எஸ்ஏஸ் எழுதியிருக்காரு, dramatist is a well-known dramatist also. He popularized the comedy of humors. இவர் எழுதின அந்த டைப் ஆஃப் பிளேஸ் வந்து கிளாசிக்கல் காமெடின்னு சொல்லுவாங்க, காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. He is best known for his satirical plays. இவரோட பிளேஸ் எல்லாமே சொசைட்டி பத்தி ஒரு சட்டையரோட தான் இருக்கும், சொசைட்டியை கமெண்ட் பண்ற மாதிரி, கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியே தான் இருக்கும். அவரோட பிளேஸ் ஃபேமஸான பிளேஸ் பாருங்க, எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர். இட் வாஸ் பப்ளிஷ்டா இருக்கு, அது எல்லாமே பெர்ஃபார்ம்டா இருக்கும், பெர்ஃபார்ம்டு பிளேஸ் தான். மொதல் அவங்க வந்து தியேட்டர்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா அந்த அந்த பிளேஸ் எல்லாம் ஓடி முடிச்சோன்னு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளேயை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்னன்னா பெர்ஃபார்ம் தான் பண்ணப்பட்டிருக்கும், ஸ்டேஜில் தான் பெர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கும். இப்போ எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் வாஸ் பெர்ஃபார்ம்ட் இன் 1598, Volpone or the Fox was performed in 1606, The Alchemist in 1610 and Bartholomew Fair in 1614, and for his lyric and epigrammatic poetry. Okay, so sorry for the interruption. So we have seen all his main important plays. Okay, நம்ம Every Man in His Humor, Volpone or the Fox, Volpone ஓட இன்னொரு நேம் தான் the Fox, Alchemist, Bartholomew Fair. These are his important plays and is known for his lyric and epigrammatic poetry. He is regarded as the second most important English dramatist after William Shakespeare during the reign of James I. So இவர் வந்து second most important English dramatist தான் நம்ம பார்க்குறோம்னு சொன்னேன் ஆல்ரெடி. So now for an introduction of the play. Play பற்றிய நம்ம டீட்டெயில்ஸ், நம்ம ஒன் வேர்ட்ஸ்க்கெல்லாம் இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இதில் வர விஷயங்கள். ஸோ கவனமாக கேட்டுக்கோங்க. எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர் இஸ் அ கிளாசிக் காமெடி. கிளாசிக் அந்த ஓல்டு டைப் ஆஃப் காமெடி இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி எழுதினா ஒரு கிளாசிக் காமெடி தான் இது. ஓகே, ரோமன் காமெடி, கிரீக் காமெடி எல்லாம் சொல்லுவாங்க, ஏன்ஷியன் காமெடி, அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் எழுதியிருப்பாரு. ஓகே, ஸோ இட் இஸ் கால்ட் இஸ் அ கிளாசிக் காமெடி அண்ட் ஹி ஹாஸ் எக்ஸ்ப்ளோர்டு ஹியூமன் பிஹேவியர் அண்ட் ஃப்ளாஸ். இந்த பிளே பார்த்தீங்கன்னா அதாவது ஹியூமன் நேச்சர் பற்றி தான் அதிகமாக பேசியிருப்பாரு, மனுஷனோட குணம் எப்படி இருக்குங்கிறது தான் வெளிப்பட்டிருக்கும். ஸோ பிஹேவியர் அண்ட் ஃப்ளாஸ், அவனோட பிஹேவியர் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கு, அவனோட ஃப்ளாஸ் என்ன, குறைகள் என்ன, இதை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். The play is set in 5 acts. ஸோ இந்த பிளே வந்து 5 act play and it was first performed by the Lord Chamberlain's men in 1598. மொத இது வந்து எங்க பிளே பண்ணப்படுது, யாரால் பிளே பண்ணப்படுது அப்படின்னா லார்ட் சாம்பர்லின்ஸ் மென். உங்களுக்கு இன்னொரு நேம் இருக்கு, கிங்ஸ் மென் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ட்ரூப் தான், டிராமா ட்ரூப் தான், லார்ட் சாம்பர்லின்ஸ் மென் அப்படிங்கிற டிராமா ட்ரூப் தான் எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் அப்படிங்கிற பிளேயை எனாக்ட் பண்ணுது இன் த இயர் 1598. ஓகே, இட் வாஸ் பப்ளிஷ் இன் த ஃபோலியோ ஆஃப் பென் ஜான்சன் இன் 1616. சரி, இது எனாக்ட் பண்ணப்பட்ட டேட் பார்த்துட்டீங்க. அடுத்த பப்ளிஷிங் டேட் பின்னாடி அவரே பப்ளிஷ் பண்றாரு, எப்படின்னா 1616ல. ஓகே, ஃபோலியோ ஆஃப் பென் ஜான்சன் அப்படிங்கிற புக்ல வெளிவருது.
Set in London, the play presents lively, realistic characters, each ruled by a specific trait or humor. ஏன் இது வந்து ஹியூமர் அப்படிங்கிறது வந்து கேரக்டரை தான் ஹியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு கேரக்டருக்கும் என்ன இருக்கும், ஒரு ஸ்பெசிபிக் ட்ரைட் இருக்கும், அதுதான் ஹியூமர்னு சொல்றாரு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு குணம் அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு மெடிவல் கான்செப்ட், பழைய கால கான்செப்ட். அதை வச்சுதான் எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் எழுதியிருக்காரு. The characters of every man in his humor, பாருங்க, the characters in every man in his humor is based on the four humors of medieval physiology. Medieval scienceல medieval physiologyனா இது ஹியூமனோட பாடியை படிக்கிற படிப்பு தான் physiology. ஸோ அந்த பாடியை படிக்கிறப்போ, அந்த பழைய காலத்துல அவங்க வந்து இந்த டாக்டர்ஸ் படிக்கிறப்போ ஹியூமனோட பாடி இருக்கு இல்லையா, இதுல வந்து 4 ஹியூமர்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது உடம்புல இருக்கிற இந்த சொல்லுவாங்களா கபம், வாதம், பித்தம்லாம் அந்த நாட்டு வைத்தியர்கிட்ட போனா, சித்தா, ஆயுர்வேதாலாம் போனா சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அவங்களும் சொல்றாங்க. மெடிவல் பிசியாலஜில 4 ஹியூமர்ஸ் மனுஷனுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. இதுல எது ஒரு ஹியூமர் அதிகமா இருந்தா அந்த மனுஷனோட குவாலிட்டி, இதுதான் மனுஷனோட கேரக்டரை மாத்தும் அப்படின்னு நம்புறாங்க. ஓகே, இந்த characteristics of 4 humors. அந்த 4 humors என்ன, மனுஷனோட உடம்புக்குள்ள இருக்க அந்த 4 humors என்னன்னா sanguine, choleric, melancholic, phlegmatic. இந்த 4 தான் அந்த கேரக்டர்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. sanguine, choleric, melancholic and phlegmatic. These are the 4 humors. இதுல ஒரு குணம் அதிகமா இருந்ததா, sanguine இருந்தா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, காலரிக்கா இருந்தா கோபம் அதிகம் வரும், மெலான்கலிக்னா சேடா இருப்பாங்க, பிளக்மெட்டிக்னாலும் ஒரு மாதிரி ஆன்சியஸா இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து இந்த இந்த இது இருக்கு இல்லையா, ரத்தத்துல வந்து இதோட அளவுகள் கூட கூட ஒவ்வொரு மனுஷனும் வித்தியாசமான கேரக்டர்ஸோட இருப்பாங்க. ஒரு சிலருக்கு முன்கோபம் அதிகமா வரும் அப்படின்னா காலரிக் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ சாங்குவின் அப்படின்னா ஒரு மாதிரி ஹாப்பி மூட்ல இருக்கிறவங்க, ஓகே, எப்பவுமே ஜாலியா இருக்கிறவங்க. காலரிக்னா முன்கோபியா இருக்கிறவங்க. மெலான்கலினா எதுக்கு எடுத்தாலும் சேடா இருக்கிறவங்க. பிளக்மெட்டிக்னா ரொம்ப அமைதியா பேஷண்டா இருக்கிறவங்க. ஸோ இந்த 4 ஹியூமர்ல ஒரு மனுஷனுக்கு பிளக்மெட்டிக் அதிகமா இருந்ததுன்னா அவன் அமைதியான குணமுடையனா இருப்பான். சாங்குவின் இது அதிகமா இருந்ததுன்னா ஜாலி டைப்பா இருப்பான். கோலரிக்கா இருந்தா முன்கோபியா இருப்பான். மெலான்கலிக்கா இருந்தா சேடா இருப்பான். ஸோ இந்த 4 ஹியூமர்ஸ் தான் மனுஷனோட குணங்கள்ல பேஸ் ஆனது. இதை ஒட்டி தான் மற்ற குணங்கள் அமையுதுன்றது தான் மெடிவல் பிசியாலஜி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஹியூமர்ஸ் பத்தி பேசுவாங்க. அதை வச்சுதான் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா நம்ம ஆத்தர் பென் ஜான்சன் அவரோட கதைகளை அமைச்சிருப்பார். கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் அமைச்சிருப்பாரு. ஓகே, அதனாலதான் எவ்ரிமன் இவரோட ஹியூமர்ஸ் எல்லாம் இதை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்றோம். ஹிஸ் காமெடிஸ் ஆர் ஹென்ஸ் நோன் அஸ் காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ். இதனாலதான் இந்த கேரக்டர்ஸை வச்சு எழுதுறதுனாலதான் அவரோட பிளேஸ் என்ன சொல்றோம், காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ். இன்னொரு காமெடி இருக்கு, காமெடி ஆஃப் மேனர்ஸ். அதுல பெரிய ஆளு யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இட் இஸ் வில்லியம் காங்க்ரீவ். நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க, அதுல வில்லியம் காங்க்ரீவ் தான் ரொம்ப ஃபேமஸான காமெடி ஆஃப் மேனர்ஸ் ரைட்டர். ஓகே, ஸோ காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ்ல பெஸ்ட் ரைட்டர் பென் ஜான்சன், காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ் பென் ஜான்சன், காமெடி ஆஃப் மேனர்ஸ் வில்லியம் காங்க்ரீவ் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. த்ரூ கிளவர் டயலாக் அண்ட் அம்யூசிங் சிச்சுவேஷன்ஸ் ஜான்சன் ரிவீல்ஸ் த அப்சர்டிட்டிஸ் ஆஃப் எவ்ரிடே லைஃப் அண்ட் மிஸ்டேக்ஸ் பீப்புள் மேக். ஸோ அவரோட ட்ராமா பார்த்தீங்கன்னா விட்டி டயலாக் நிறையா இருக்கும். ரொம்ப விட்டின்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். டயலாக்ஸ் எல்லாம் படிக்க எவ்வளோ ரொம்ப கூர்மையான அறிவோட பேசுறாங்கன்றது மாதிரி இருக்கும். சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப காமெடி பொதுவாக வந்து இந்த மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டிஸ் மாதிரி தான் இருக்கும். தப்பா ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசுறது, ஜெலசி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். இல்லைன்னா டிஸ்கைஸ் நிறைய எடுத்துக்குவாங்க இவரோட டிராமாஸ்ல இருக்கிறவங்க. பிளெண்டிங் ஹியூமர் வித் இன்சைட், த பிளே ரிஃப்ளெக்ட் சொசைட்டி அண்ட் ஹியூமன் நேச்சர். அப்போ ஹியூமரோட சேர்த்து ஹியூமன் சொசைட்டி, ஹியூமன் நேச்சர் இதெல்லாம் பிளெண்ட் பண்ணி ஒரு அழகான பிளேயா தான் அவரோட டிராமாஸை கொடுப்பாரு. வைல் ஆஃபரிங் த ஹோப் தட் லாஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கேன் லீட் டு இம்ப்ரூவ்மெண்ட்.
ஸோ அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மனுஷன் எவ்ளோ மாதிரி வித்தியாசமான குணங்களோட இருந்தாலும், லாஃப்டரும், அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்து நம்மளுக்குள்ள இம்ப்ரூவ்மெண்ட் குடுக்கும், ஹாப்பினஸ் குடுக்கும்னு தான் அவரோட பிளேஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ஸோ வேண்டாம். Every man in his humor is considered a satirical commentary. Okay, so இந்த play பாத்தீங்கன்னா ஒரு satirical social commentary பார்க்கலாம். சோஷியல் கமெண்ட்ரினா சொசைட்டி மேல ஒரு கமெண்ட்ரி. ஏன்னா அவரோட பீப்புள் அவர் யாரை கிரிட்டிசைஸ் பண்ணார்னா 16th 17th செஞ்சுரியில இங்கிலாந்துல லண்டன்ல வாழ்ந்த மக்களை தான் அவரோட டார்கெட் அவங்கள தான் கிரிட்டிசைஸ் பண்றாரு. இந்த சடைரிக்கல் கமெண்ட்ரி மூலமா அவர் அவங்கள திருத்தணும்னு நினைக்கிறாரு. ஓகே, ஆன் த சொசைட்டி ஆஃப் ஹிஸ் டைம். ஸோ ஹிஸ் சடைரிக்கல் கமெண்ட்ரி இஸ் ஆன் த சொசைட்டி ஆஃப் ஹிஸ் டைம். He critiques the prevalent social norms, values and hypocrisies of the society of his time. அப்போ அவரோட விமர்சனத்துக்கு உள்ளாகிறவங்க யாரு அப்படின்னு சொன்னா சோஷியல் நார்ம்ஸ், அப்ப இருந்த சமூக நிலைகள், அவங்க வேல்யூஸ், அவங்க மதிக்கிற விஷயங்கள், ஹிப்போக்ரசிஸ், அதனால நிறைய ஏமாத்துறது அதிகமாகுது. இதெல்லாம் வந்து அவரு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. The plot of the story revolves around a series of misunderstandings, deceptions and mistaken identities leading to comic situations and outcomes. Play பாத்தீங்கன்னா plot அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஏன்னா இந்த பிளாட், இந்த ஸ்டோரி ஃபுல்லாவே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும், தப்பா புரிஞ்சுக்குவாங்க, டிசெப்ஷன்ஸ், ஏமாத்து வேலை அதிகமா இருக்கும், மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டிஸ், ஒருத்தரை இன்னொருத்தனை தவறா புரிஞ்சுட்டு பேசுறது, இதுதான் வந்து காமிக் சுச்சுவேஷனும் அதோட ரிசல்ட்டுமா இருக்குது. அதுதான். ஸோ கன்ஃபியூஷன்ஸும் ரீடர்ஸ்க்கு கவனமா கவனிக்கல அப்படின்னா தே வுட் லூஸ் த outcome, புரியாது. The play features many characters disguising themselves or adopting false identities which results in confusions and hilarity. So இந்த play கன்ஃபியூஸா இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். கேரக்டர்ஸும் நிறைய இருக்கு, நிறைய பேர் வந்து டிஸ்கைஸ்ல வர்றாங்க. ஓகே, மாறு வேஷம் போட்டுட்டு வராங்க, அப்போ ஃபால்ஸ் ஐடென்டிட்டிஸ் சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இந்த பிளேல ஒரு குணாதிசயமா இருக்கு. ஸோ திஸ் இஸ் எவ்ரி மேன் இன் ஹிஸ் humor and introduction. Now let us get into the characters of the play. Okay, Edward Novel, இவர் வச்சுதான் play introduce ஆகும். இவர் ஒரு old man, இவர் வந்து ஒரு யங் மேன். he is the son of old novel அப்படிங்கிறவரோட பையன் தான் எட்வர்ட் நோவல். கிட்டத்தட்ட அவர் தான் ப்ரொட்டகனிஸ்ட் மாதிரி இருக்காரு. He is good at studies. At the same time, he also has a penchant for idle poetry, which worries his father. Okay, இவன் வந்து ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன் தான் எட்வர்ட் நோவல். அவங்க அப்பா ஓல்டு நோவல். ஸோ ஓல்டு நோவல் சன் இஸ் எட்வர்ட் நோவல். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹி இஸ் அ குட் பாய், ஹி இஸ் குட் அட் ஸ்டடீஸ். ஆனால் அதே சமயம் போய்ட்ரி எழுத ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பாவுக்கு மகன் மேல பிரியம் தான், ஆனால் அட் த சேம் டைம் ரொம்ப பிடிக்கும், மகன் நல்லா வளர்ந்துருக்கான். அட் த சேம் டைம் அவருக்கு என்ன வருத்தம்னா, அப்படி போய்ட்ரி எழுதுறானே, அதை போய்ட்ரி எழுதுறது அவருக்கு பிடிக்கல, ஐடில் போய்ட்ரி அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. போய்ட்ரி ஒரு மனுஷனை லேசி ஆகும்னு நினைக்கிறாரு. அடுத்து பிரெயின் வார்ம் இஸ் சர்வன்ட் டு ஓல்டு நோவல் அண்ட் எட்வர்ட் நோவல். ஸோ அந்த வீட்டு வேலைக்காரன், ஓல்டு நோவலுக்கும் எட்வர்ட் நோவலுக்கும் வேலை செய்யற ஒருத்தன் தான் பிரெயின் வார்ம். ஹி அலைஸ் மோர் வித் இஸ் யங்கர் மாஸ்டர். அவங்க வீட்டுல இருந்தாலும் அவன் வந்து எப்பவுமே எட்வர்ட் நோவல்கிட்ட தான் ரொம்ப பிரியமா இருப்பான். மாஸ்டர், ஓல்டு மாஸ்டரோட யங் மாஸ்டர்கிட்ட தான் பிரியமா இருப்பான் பிரெயின் வார்ம். அடுத்ததா லெட் அஸ் நோ அபவுட், கிட்டத்தட்ட அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓல்டு நோவல், இதுதான் எட்வர்ட் நோவலோட அப்பா. ஹி இஸ் அ ஓல்டு ஜென்டில்மேன், ஒரு பிரபு மாதிரி பெரிய பணக்காரவர் தான் ஜென்டில்மேன் சொல்லுவாங்க. எட்வர்ட்ஸ் ஃபாதர், எட்வர்ட் நோவலோட ஃபாதர் தான் ஓல்டு நோவல். அண்ட் பிரெயின் வார்ம்ஸ் மாஸ்டர், பிரெயின் வார்ம் அந்த வீட்டோட மாஸ்டர் அவரு. ஹி இஸ் அன் ஓவர் பியரிங் பேரண்ட். இவர் நல்லவரானா நல்லவர் தான், என்னன்னா பையன் மேல ரொம்ப அக்கறை காமிப்பார். சில பேர் ரொம்ப அக்கறையே என்ன பண்ணுவாங்க, குழந்தைகளை வந்து ஸ்பாயில் பண்ணிரும் சொல்லுவாங்க, அதுதான் பண்ணுவார். he is an overbearing parent worrying about Edward's interest in idle poetry and the company that he keeps. ஐயோ அவன் என்ன பண்றான்னு கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஊர்ல நிறைய பேரு இந்த தப்பதான் செய்வோம், ஓவர் பியரிங் பேரண்டா இருப்போம். பையனுக்கு கொஞ்சம் ஃப்ரீடமே கொடுக்க மாட்டோம், அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம், அவனை திருத்தலாமான்னு பார்ப்போம். ஸோ தப்பு இல்லதான், பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லதான். அது அவர் ஓவர் பியரிங்க ரொம்ப அவன் மேல இது பண்ணிட்டே இருந்தோம்
அவனை பேம்பர் பண்ணிட்டே இருந்தோம்னா கெட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் அதாவது பையனை முடக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு ஆத்தர். மாஸ்டர் ஸ்டீஃபன். ஸ்டீஃபன் இஸ் அ யங் கண்ட்ரி கல். ஓகே, ஸ்டீஃபன் வந்து ஒரு வில்லேஜ் பாய். கொஞ்சம் ஃபூலிஷ். கல்னா கொஞ்சம் ஃபூலிஷா இருக்கிறவங்கள கல்னு சொல்லுவாங்க. த நெஃப்யூ ஆஃப் ஓல்டு நோவல். நெஃப்யூ அப்படின்னா அன்னை மகன், அக்கா மகன், இதெல்லாம் நெஃப்யூ. பொண்ணா இருந்த அக்கா மகள், அண்ணன் மகள்லாம் நீஸ். அக்கா மகன், அன்னை மகன்லாம் நெஃப்யூ. ஸோ ஓல்டு நோவலோட அண்ணன் பையன் தான் ஸ்டீஃபன். அவன் வருவான், ஃபர்ஸ்ட் ஆக்ட்லயே வருவான். ஓகே, அவன் தான் எட்வர்ட் நோவலுக்கு கசன். ஓல்டு நோவலோட நெஃப்யூ, அண்ணன் தம்பி பையனா இருப்பான். ஓகே, ஸ்டீஃபன். ஹீ இஸ் ஃபூலிஷ் அண்ட் ஒபீடியன்ட், டெஸ்பரேட் டு ஃபிட் இன். அவன் வந்து கொஞ்சம் ஃபூலிஷ் காய். கல்லுன்னு சொல்றப்பே தெரிஞ்சிச்சு ஹீ இஸ் அ ஃபூலிஷ் காய் அப்படின்னு தெரியுது. ஹீ இஸ் டெஸ்பரேட் டு ஃபிட் இன்னா அவனுக்கு வந்து சிட்டிக்கு வரான், அந்த சிட்டியோட அந்த இதுக்கு அகாமடேட் ஆகணும்னு ரொம்ப ட்ரை பண்ணான். நம்மளும் இங்க ஒரு மனுஷனா மாறணும்னு தவிக்கிறான். நல்ல பையன்தான், பட் ஹீ இஸ் ஃபூலிஷ். Well-bred. Well-bred is a roguish young gallant with a taste for mischief. இவன் ஒரு முக்கியமான கேரக்டர் தான் வெல்பிரெட். இவர் ஓல்டு நோவல் வந்து பயப்படுறதே தன்னோட பையன் வெல்பிரெட்டோட சேருறான் அப்படின்னு சொல்லிதான். நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ என் பையன் நல்ல பையன், சேர்க்கை சரியில்லைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சேர்க்கை, மோசமான சேர்க்கை உள்ள ஒருத்தன் தான் வெல்பிரெட். இவன் வந்து ஒரு கண்ட்ரி யங் ரோகிஷ் யங் கேலண்ட், நல்ல ரொம்ப நல்ல பையன்தான், ஸ்மார்ட் பாய் தான், பட் ரோக். ஓகே, ஹீ இஸ் டவுன் ரைட்ஸ் ஹாஃப் பிரதர். டவுன் ரைட்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட ஹாஃப் பிரதர். ஹாஃப் பிரதர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அம்மா இல்லைன்னா அப்பா யாராவது ஒருத்தர் தான் சேமா இருப்பாங்க. ஓகே, ஒன்று பெரிய இது 2 ஒய்ஃப்ல ஒரு ஒய்ஃபோட பையன் டவுன் ரைட், யங்கர் ஒய்ஃபோட பையன் வெல்பிரெடா இருக்கலாம், இல்லைன்னா அம்மா மாதிரி அப்பா மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் சோ காமன் இன் யூரோப்பியன் கல்ச்சர். ஸோ ஹாஃப் பிரதர் தான் டவுன் ரைட். and deliberately causes much of the confusion that runs throughout the play. அவன் வேணும்னே நிறைய, அவன் கொஞ்சம் மிஸ்chievous கேரக்டர், ஏதாவது வம்பிழுத்து அதை ரசிக்கக்கூடிய ஒரு ஆளு தான் வெல்பிரெட். அதனால அவன் தான் நிறைய கன்ஃபியூஷன் கிரியேட் பண்றான். டவுன்ரைட். டவுன்ரைட் இஸ் அ ஸ்கொயர் வித் ஃபியரி டெம்பர் அண்ட் வெல்பிரெட்ஸ் ஹாஃப் பிரதர். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த டெம்பர், கோவமான ஆளு, காலரிக் டெம்பர் உள்ளவர் தான் டவுன்ரைட். ஸோ டவுன்ரைட் இஸ் அ ஸ்கொயர் வித் ஃபியரி டெம்பர், ரொம்ப கோவக்காரர், தம்பி இப்படி பண்றான்னு கோவத்துல இருக்கிறாரு. மாஸ்டர் மேத்யூ இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் அ டவுன் கேர்ள். ஸோ வில்லேஜ்கள்லாம் நம்ம ஸ்டீஃபனை பார்த்தோம், கண்ட்ரில இருந்து வந்த ஒரு ஃபூலிஷ் ஃபெல்லோவா. மாஸ்டர் மேத்யூ வந்து டவுன்ல பிறந்து வளர்ந்தவர் தான், ஆனாலும் அவரும் ஃபூலிஷா இருக்காரு. கேப்டன் போபடில். போபடில் இஸ் அ பிரெகாட் சோல்ஜர் ஹூ லாட்ஜஸ் அட் காப்ஸ் ஹவுஸ். இவன் ஒரு சோல்ஜர், இவன் வந்து காப் அப்படிங்கிற ஒரு வீட்டுல தங்கியிருக்கான். ஹி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி போஸ்ட்ஃபுல், டாக்கிங் கான்ஸ்டன்ட்லி அபவுட் ஹிஸ் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இன் திஸ் வார் ஆர் தட். கேப்டன் போபடில் வந்து எந்நேரம் பேசிட்டே இருப்பான், நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமான்னு தன்னை தானே பெருமைப்படுத்திட்டு எக்ஸாகரேட் பண்ணி சொல்லிட்டே இருப்பான். நான் அந்த போருக்கு போனேன், அப்படி அடிச்சேன், இங்க வந்தேன், இவனை கொண்டேன்ற மாதிரி கதை சொல்லிட்டே இருக்க ஒரு கேரக்டர் தான் கேப்டன் போபடில். ஓகே, இவர் தங்கி இருக்கிறது காபோட வீட்டுல. கிட்லி. கிட்லி இஸ் அ கிளாத் மெர்ச்சன்ட் மேரிட் டு டேம் கிட்லி. இவங்களோட கதையும் முக்கியமா படிப்போம். இது ஒரு இன்னொரு பிளாட்டா போயிட்டு வந்து சேர்ந்துரும் மெயின் பிளாட்ல. கிட்லி வந்து ஒரு கிளாத் மெர்ச்சன்ட், அவரோட ஒய்ஃப் வந்து டேம் கிட்லி. டேம் கிட்லி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் கிட்லி. ஓகே, மிஸ்ட்ரஸ் பிரிட்ஜெட், இவங்க கிட்லியோட சிஸ்டர். ஓகே, இவங்க கிட்டத்தட்ட ஹீரோயின் மாதிரி தான் வராங்க, பெரிய ரோல்லாம் ஒன்றும் கிடையாது, பட் ரொம்ப அட்ராக்டிவா இருக்காங்க, அழகா இருக்காங்க. ஸோ மாஸ்டர் மேத்யூ, எட்வர்ட் நோவல், இவங்க எல்லாம் வந்து தே ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் பிரிட்ஜெட். பிரிட்ஜெட், ஓகே, பிரிட்ஜெட் மேல ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறாங்க இவங்க எல்லாம். Now, let us get into the play. Okay, every man in his humor. Prologue ஓட ஆரம்பிக்குது. You know what a prologue is. ஒரு முன்னுரை மாதிரியே ஆத்தர் எழுதியிருக்காரு, அதுதான். The play begins with a prologue that elaborates the aims of this play. அதாவது பிளேயோட எய்ம் என்ன அப்படின்னு ஆத்தர் சொன்னது இந்த prologueல வருது. The prologue isn't spoken by any character. Prologue எந்த ஒரு கேரக்டரும் பேசல. It is more like Ben Jonson speaking directly to the audience. Author audience பேசுற மாதிரி தான் prologue அமைஞ்சிருக்கு. He gives a
quick look at English theatre at the time, mentioning Shakespeare and pointing back to ancient Greek theatre which used a chorus. Through this, though this play won't have one. இவர் இந்த ப்ரொலோக்ல வந்து எதை பத்தி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ் தியேட்டரோட வளர்ச்சியை, ஹவு இட் இஸ் இவால்விங் அப்படிங்கறத பத்தி பேசுறாரு. கிரீக் தியேட்டர் பத்தி கூட ஆரம்பிச்சு அந்த டைம்ல இருந்து பேசுறாரு. ஷேக்ஸ்பியர் பத்தியும் இதுல மென்ஷனிங் பண்ணிருக்காரு. He has also mentioned about Shakespeare. Johnson explains his tale saying he will focus on realistic actions, everyday language and lifelike characters that fit comedy. So இவர் வந்து இந்த இதுல ஸ்டைல் எப்படி நான் மெயின்டைன் பண்ண போறேன், ரியலிஸ்டிக் ஆக்ஷன், மனுஷனோட குணத்தை பத்தி தான் பேச போறேன், எவ்ரிடே லாங்குவேஜ், அந்த டைம்ல அவங்க என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்களோ அதை தான் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. லைஃப் லைக் கேரக்டர்ஸ் தான் நான் யூஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஹிஸ் கோல் இஸ் டு ரிஃப்ளெக்ட் ரியல் லைஃப் லைக் அண்ட் மேக் ஃபன் ஆஃப் ஹியூமன் மிஸ்டேக்ஸ். ஸோ என்ன சொல்றாருன்னா, நான் வந்து லைஃப் லைக் கேரக்டர்ஸை உருவாக்கி மனுஷன் செய்யற தவற சுட்டி காட்ட போறேன்னு தான் சொல்றாரு. சீரியஸ் கிரைம்ஸ் இல்ல, காமிக்கலா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டார். The prologue invites the audience to laugh at common flaws. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஆடியன்ஸை நீங்க வந்து இதுகளை இந்த அவங்க செய்யற அந்த ஒரு நையாண்டி மூலமா, நான் கொடுக்குற அந்த நையாண்டி சித்திரம் மூலமா நீங்க சிரிங்க அப்படின்னு சொல்றாரு. லாஃப், ஒரு மனுஷனோட அந்த தவறுகள், காமன் ஃபிளாஸ் இருக்குல்ல, மனுஷன் செய்யற தவறுகளை பார்த்து சிரிங்க, அது வந்து சிரிச்சுட்டு அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு பாருங்க, உங்ககிட்ட குறை இருந்தான்னு ஒரு advice மாதிரி கொடுக்கிறார். So this is the prologue, offering the idea that laughter alone can help people improve. ஒரு விஷயத்தை சீரியஸா சொல்லி திருத்துற விட சிரிப்போட சொல்லி ஒரு காமெடியா மாக் பண்ணி சொல்லி திருத்தணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டார். ஸோ இதுதான் prologue of the play. இப்போ சம்மரி ஆஃப் த பிளேக்குள்ள போறோம். ஆக்ட் 1 தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஆக்ட் 1 begins with old noble asking his servant Brainworm to fetch his son Edward. ஸோ ஓல்டு நோவலோட வீட்டில தான் சீன் ஆரம்பிக்குது. லண்டன்ல தான் செட்டிங் இருக்குது. ஸோ அவரோட சர்வன்ட் வந்து பிரெயின் வார்ம் அப்படின்னு பார்த்தோம். அவரோட சன் வந்து எட்வர்ட் நோவல்னு பார்த்துட்டோம். இப்போ சர்வன்ட்டை கூப்பிட்டு பையனை அழைச்சிட்டு வர சொல்றார். ஓல்டு நோவல் இஸ் பிளீஸ்ட் தட் எட்வர்ட் சீம்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் ஹிஸ் ஸ்டடீஸ் பட் worries he is too interested in idle poetry. ஸோ ஓல்டு நோவல் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப சந்தோஷம் தான். பையன் நல்ல ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ்டா இருக்கான், நல்லா படிக்கிறான், ரொம்ப எல்லா பேரண்ட்டுக்கும் உள்ளது தானே, ரொம்ப சந்தோஷம். ஆனா அட் த சேம் டைம் பொயட்ரியில வேற இன்ட்ரெஸ்டா இருக்கானே, அது வேஸ்ட் ஆஃப் டைம், ஐடில் பொயட்ரிங்கிறார். பொயட்ரியே ஐடில் அப்படிங்கிறாரு. ஓகே, லேசினஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐடில்னா அதுல ஒண்ணுமே இல்லை, அதுல இருந்து எதுவும் கிரியேட்டிவா எதுவும் வராதுன்னு அவர் நினைக்கிறார். ஸோ ஹி கால்ஸ் இட் அஸ் ஐடில் பொயட்ரி. அது ரொம்ப லேசியான விஷயம்னு நினைக்கிறார். நோவல்ஸ் நெஃப்யூ மாஸ்டர் ஸ்டீஃபன் விசிட்ஸ் அண்ட் ஆஸ்க்ஸ் இஃப் எட்வர்ட் ஹாஸ் புக்ஸ் ஆன் ஹாக்கிங் அண்ட் ஹண்டிங். அப்போ அவரோட நெஃப்யூ வரான். அவன் பேர் என்னது? மாஸ்டர் ஸ்டீஃபன். ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, கண்ட்ரி கர்ல்னு பார்த்தோம் மாஸ்டர் ஸ்டீஃபன். அவன் அவங்க வீட்டுக்கு வரான். வந்து என்ன சொல்றான், எட்வர்ட் கிட்ட அன்னைக்கிட்ட என்ன இருக்குமா, எட்வர்ட் கிட்ட ஹாக்கிங் ஹண்டிங் புக்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க பெரியப்பாவோ சித்தப்பாவோ கேட்டுட்டு இருக்கான். நோவல் ஸ்கோல் ஸ்டீஃபன் ஃபார் பீயிங் வேஸ்ட்ஃபுல். உடனே அவர் சொல்றாரு, என்னடா ஹாக்கிங் ஹண்டிங் புக்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்க, நல்ல புக்ஸ் படி, ஒழுங்கா புக்ஸை படிச்சு பெரிய ஆளாவா, நீ ஏன் இப்படி இருக்க, ஒய் ஆர் யூ being wasteful அப்படின்னு சொல்லி அவரை திட்டிட்டு இருக்கிறாரு அவரோட நெஃப்யூவை. Okay, then a servant brings a letter meant for Edward but old novel reads it secretly. அப்போ பிரெயின்வார்ம் என்ன பண்றான், பிரெயின்வார்ம் இல்ல இன்னொரு சர்வன்ட் என்ன பண்றான்னா ஒரு லெட்டர் கொண்டு வர்றான். இது சின்ன எஜமானருக்குரியதுன்னு சொல்லி கொண்டு வரான். பட் இவர் ஓல்டு மாஸ்டர் என்ன பண்றாரு, நோவல் என்ன பண்றாரு, அந்த லெட்டரை வாங்கி சீக்ரெட்டா வாசிக்கிறாரு. த லெட்டர் இஸ் ஃப்ரம், ஏன்னா அவர் வந்து மகனை ஸ்பை பண்ணிக்கிட்டே இருக்காரு, என்ன பண்றான், ஒழுங்கா வளர்றான்னு அவருக்கு அப்பப்ப சந்தேகம், அதனால வாங்கி பாக்குறாரு. The letter is from Wellbred, a mischievous London gallant. அந்த லெட்டர் யார்கிட்ட இருந்து வருது, வெல்பிரெட் இருந்து வருது. அவன் ஒரு லண்டன் கேலண்ட்னா லண்டனை சேர்ந்த ஒரு இளம் பையன், கொஞ்சம் பணக்கார பையன் தான் வெல்பிரெட். இன்வைட்டிங் எட்வர்ட் டு விசிட் த ஓல்டு ஜூரி அண்ட் ஜாயின் ஹிம் இன் மேக்கிங் ட்ரபிள். அவன் என்ன எழுதியிருக்கான் லெட்டர்ல அப்படின்னு சொன்னா, எட்வர்டை வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கான். எந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கான்,
ஓல்டு ஜியூரிக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்கான். ஜூரி அப்படின்னு சொன்னா அது வந்து ஜூஸ் அதிகம் உள்ள ஒரு இடத்த தான் ஜூரி அப்படின்னு சொல்றாங்க. லண்டன்ல ஒரு இடம் ஓல்டு ஜூரின்னு இருக்கு. அங்க நீ வா, நம்ம வந்து பிரச்சனை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கான். ஓகே, ஜாயின் ஹிம் இன் மேக்கிங் ட்ரபிள், பிரச்சனை எல்லாம் கிளப்பலாம், ஜாலியா இருக்கலாம்ன்ற மாதிரி எழுதியிருக்கான். ஆனா த டோன் ஆஃப் த லெட்டர் அஃபென்ஸ் ஓல்டு நோவல் மேக்கிங் ஹிம் ஒரி அபவுட் எட்வர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்துட்டு லெட்டரை படிச்சுட்டு அவருக்கு வெல்பிரட தெரியாது, பட் அதுல எழுதியிருக்க விஷயங்கள், அந்த டோன் ஆஃப் த லெட்டர், ஓகே, அவன் எழுதியிருக்க முறை, இது எதுவுமே அவருக்கு பிடிக்கல. ஒரு படிச்சவன் மாதிரியே இல்லை, கொஞ்சம் வித்தியாசமா. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லையோ நம்ம பையனுக்கு, இப்படிப்பட்ட ஆளெல்லாம் ஃப்ரெண்டு வச்சிருக்கானே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஹி கன்சிடர் ஸ்டெப்பிங் இன் டு கைட் ஹிஸ் சன். ஸோ அவர் என்ன பண்றாரு, மகனுக்கு நல்ல புத்திமதி சொல்லணும்னு முடிவு எடுத்துட்டு என்ன பண்றாரு, திரும்ப லெட்டரை மடிச்சு பிரெயின் வார்ம்கிட்ட கொடுத்து நீ போய் எட்வர்ட்ட கொடுன்னு சொல்லிட்டார். ஆனா பிரெயின் வார்ம் எப்படின்னா, ரொம்ப சின்ன இவர் இருக்கார் இல்லையா, மாஸ்டருக்கு தான் லாயலா இருக்கிறவன். அவன் என்ன பண்றான், பிரெயின் வார்ம் தென் கிவ்ஸ் த லெட்டர் டு எட்வர்ட் அண்ட் ஓப்பன்லி ரிவீல்ஸ் தட் ஓல்டு நோவல் ஹஸ் ஆல்ரெடி ரெட் இட். இதை சொல்லாம போய் கொடுன்னு தான் சொல்லியிருப்பாரு, நான் படிச்சுட்டேன்னு சொல்லாதன்னு அழகா மடிச்சு புதர்ந்த மாதிரியே கொடுத்துட்டாரு. ஆனா பிரெயின் வார்ம் போய் கொடுத்தோன்னு என்ன சொல்றான், அவங்க அப்பா படிச்சுட்டு தான் உனக்கே கொடுத்துருக்காருன்னு சொல்லி கொடுத்துட்றான். ஆனாலும் அவன் சிரிச்சுக்கிறான். எட்வர்ட் இஸ் அம்யூஸ்ட் அண்ட் எக்ஸைட்டட் பை த இன்விடேஷன். அவன் வாசிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஜாலி ஆயிட்டான். வெல்பிரெட் கூப்பிட்டுருக்கானா, நான் போகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டான். ஹி டிசைட்ஸ் டு மீட் வெல்பிரெட் அண்ட் பிரிங் ஸ்டீஃபன் அலாங். சரி வா, வெல்பிரெட்டை போய் பார்க்க போலான்னு ஸ்டீஃபனையும் கூப்பிட்டுட்டு, அவனோட கசின் ஆயிடுறானா, அதனால அவனை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறான். So this is the first act of the play, Every Man in His Humor. Hope you like the explanation. Like and subscribe for more such videos. And press the bell icon for continuous notifications, and thank you for watching.